ஹலோ எவ்ரிபடி. மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி நல்ல ரிவ்யூஸ் எழுதி மக்களை வந்து கொண்டு இந்த படத்தை வந்து பார்க்க வைங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜீவா சார் மாதிரி ஒரு கோ ஆக்டரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஆல், ப்ளீஸ் சப்போர்ட். Good evening, one and all. First of all, thanks to media. I'm Mohana Siddhi. This is my first Tamil movie. I had a wonderful working experience with this team. Prajin Garu, Vijay Vishwa, Jeeva, Danya, everyone, thank you so much. And I'm feeling very happy to be part of this film. I'll be very thankful to director sir, Ram Prabha sir, Vail sir, producer sir. Thank you so much everyone. And I hope you'll watch the movie. Don't miss to watch. Thank you. ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ். வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி ஓகேங்களா படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும் 120 தேட்டரில் போடுறோம் ஓகேங்களா. அப்புறம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யார் சார்? போலீஸ் தான் சுட்டமே. அதான் 3 பேரை காட்டணுமே. காட்டலை அவ்வளோ. அதுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொன்னது போலீஸ் கிரைம் தான். யூனிஃபார்மோட காட்டுறது ஸ்மக்லர்ஸ் ட்ராக் பண்ணதோ மஃபில தான். பெரிய பொண்ணுகளுக்கும் இதே மாதிரி தான் கேங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அடுத்தவனுடைய பொருள் வந்து நம்ம கையில இருக்காது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு இன்னொரு உள்ள போட்டுக்கிறீங்க. யாரு இவரா? பெரிய படத்துக்கு அதே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான், சின்ன படத்துக்கு ஜீவானனுக்கு வந்து பாம்பே இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. பாஷா மாதிரி அர்சின் பில்லா மாதிரி. ஓகே, என்ன அவரை எடுத்தா மட்டும் ரஜினியை இது பண்ணி வச்சிருக்கீங்களா? அது அவர்கிட்ட இருந்து மாறமானது. நம்ம எவ்வளவுதான் அவரை சொன்னாலும் அவரு அந்த பாயிண்ட் ஆஃப்ல தான் இருக்காரு. ஒண்ணுமே சாதாரணமா சட்டை போட்டாலே அப்படிதான் இருப்பேன். எனக்கு கோட்டு போட்டு கண்ணாடி போட்டு ரெண்டு டைலாக் கொடுத்தா அப்படி பக்கத்துல நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வேற ஒரு விஷயமா அதுவும் மாறவே மாறாது. அது கூடவே பிறந்தது. வேற கொடுக்குறாங்க சார், கொடுக்குறாங்க. இப்போ இது நாங்கள் வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்றோம். ஓன் ரிலீஸ் தான் பண்றோம். ஆமா, சின்னத்திரையில ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் பெரிய திரைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு இல்ல இல்ல நம்ம இது பத்தி கண்ணா இது பத்தி பேசுறோம். இல்ல அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். நீ சொல்றது உண்மைதான். சின்ன திரையில இவ்வளவு அளவுக்கு ஒரு ஆடிஷன் சொல்லி இப்படி இது பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. பாதுகாப்பு இல்லையா சினிமா துறையில? அப்பெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாத்துலயும் அப்படி கிடையாது. எல்லா இடத்துல நீங்களும் சின்ன துறையில ஆமா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஏன்னா சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் இதுக்கான ஆப்போசிட் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. இல்ல கண்ணா, இப்போ சம்பந்தப்பட்டவங்களே இது ஒரே ஒரு பெண் இயக்குனர் மட்டும் ஒன் செகண்ட் வெயிட் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களே இது தான் இல்லைன்னு சொல்லும்போது அதை பத்தி நம்ம பேசுறதே அநாகரிகம். இல்லை, என்னன்னா ஒரு விஷயம் தான். நான் இன்னைக்கு தான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போ இன்னைக்கு ஒரு யூடியூப் வந்து எனக்கு அந்த கேள்வி கேட்டப்போ எனக்கு வந்து கங்கேஷ் ப்ரோ தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. இது வந்து அவங்க மறுத்துறாங்க. இது அவங்க ஆமா அப்படி ஒரு விஷயம் சொன்னா மட்டுமே தான் அது எங்களுக்கு பேச ரைட்ஸ். நீங்க ஜென்ரலா கேட்டீங்கன்னா சினிமாவில் மட்டும் கிடையாது, எங்க நடக்கல, டாக்டர்ஸ்ல நடக்குதா, போலீஸ்ல நடக்குது, எல்லாரும் நடக்குது. ஆனால் அது ஓரமாக ஒரு துணுக்கு செய்தியாக தான் இருக்குது. சினிமாவில் பண்ணும்போது பெருசாக வருது. நானும் சின்னத்துலேருந்து வந்துட்டோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு விஷயம் நடக்க தான் செய்யும். ஆனால் அவங்க எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இதுக்கு பதில் நம்ம சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்கு ஒரு லீடை கொடுத்து இது ஒரு டேகாக போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்குமோ அவங்கள வலிச்சு போடுறதுல அது அர்த்தம் இல்லை. அதுதான் தப்பு. ஆன்சர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆக்சுவலாக ஃபேக் ஆடிஷன்ஸ் நடக்குது. இது இது எங்க நடக்கலாம் இல்லை ப்ரோ, எல்லா இடத்துலையும் நடக்குது. சினிமா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சினிமா துறையில நம்ம மட்டும் கிடையாது. ஆக்சுவலா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு, இயக்குனர் சங்கம் இருக்கு, பீக் ஹீரோஸ் இருக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி யாரும் ஒரு ஆள் கேட்கணும்ன்றத நான் சொல்ல வரல. இப்போ நாங்க பேசலாம். இது படத்தோட ப்ரெஷ் ஷோவா இருக்க பட்சத்தில் நம்ம ரிலீஸுக்கு நோக்கி வரோம். இது ஒரு தனிப்பட்ட இன்டர்வியூவா நீங்க ரெடி பண்ணுங்க. அந்த பொண்ணை பத்தி நானே தகவல் சொல்றேன், தப்பே கிடையாது. சரி, 10ஆம் தேதி தானே? 10ஆ? இப்போ எப்படி உங்க படம் தியேட்டர்ல நிற்கும் சொல்றீங்களா, கேக்குறீங்களா? எல்லாருமே ஆமா, எல்லாருமே
மேல இருந்து ஒரு பெரிய ஹீரோ வந்தாங்கன்னா எல்லா படத்தையும் லாக் பண்றாங்க. ஏன் விடாமுயற்சி வந்து எல்லா தேட்டருமே லாக்? இல்லை, நான் ஆக்சுவலாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாமல் எங்கள் படத்தை விடலாம் தான் பிளானில் இருந்தோம். பட் என்னன்னா 28 விட்டுருக்கலாம். ஆக்சுவலி விட்டுருக்கலாம், தப்பு சொல்லலை. ஒருவேளை அந்த படம் ஓவர் ஃப்ளோவில் எங்களுக்கு கவுண்ட் வந்திருக்கும். இப்போ குட் பேட் அக்லி வருது, அந்த படம் தாறுமாறாகுது. நானே தலை ஃபேன் தான், ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம், எல்லாம் கரெக்டு தான். அவன் சூப்பர் சீனியர் தான். ஆனால் தப்பே கிடையாது. இப்படியே பயந்து போனால் நாங்கள் கண்டிப்பாக வரவே முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய படம் கூட வரணும், அந்த படமும் நல்லா ஓடட்டும், எங்களை மாதிரி சின்ன படமும் நல்லபடியாக வரணும், ஓடணுன்ற அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக யார் எது மிச்சர் கம்ப்ளீட்டாக மிதித்து காலி பண்ணிடவே முடியாது. எங்களுக்குன்னு ஏதோ ஒரு தேட்டர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? 3 ஷோவில் 2 ஷோவில் 1 ஷோ கொடுப்பாங்க இல்லையா? அந்த 1 ஷோ கண்டிப்பாக நாங்கள் எப்படி 18-20 வரைக்கும் நிப்பாட்டுவோன்றதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். நல்லா ஓகே தான், அந்த படம் நல்லா ஓடட்டும், பிளாக் பஸ்டர் ஆகட்டும், எங்கள் படமும் ஓடட்டும். இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்மளோட. ஆமாம், சின்ன படமோ பெரிய படமோ கண்டென்ட் நல்லா இருக்கா வருவாங்க. ஆனால் அந்த வாரம் வர படத்தில் எந்த கதை நல்லா இருக்கு? சரி. விஸ்வா சாங்ல ரொமான்ஸ் வேற லெவலுக்கு போயிட்டாரு. நீங்க எல்லாம் சொன்னீங்களா லவரா நம்ம இது நீங்களா கேக்குறீங்களா? இல்ல, அப்படியே இது அவர் தானா ஏதோ யோசிக்கல, நம்ம சொன்னதை அவர் செஞ்சார். நீங்க சொன்ன நீ பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் சொன்னதை அவர் செஞ்சார். 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. 40 சீட்டா 40 கிஸ்ஸான. நான் 40 சீட் தான் எடுத்தேன், பட் கிஸ்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி படமே சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் கட்டு. இல்லைன்னா இன்னும் நிறைய சீக்வன்ஸ் வச்சுருந்தோம், அது எடுத்துட்டாங்க. ஹீரோயின் வந்து ரீடேக் கேட்டாங்க. இல்லை சார் இருக்குது. ஆமாம், இப்போ எங்கே பார்த்தாலும் அதானே அதிகமா இருக்கு. போதை இருக்குது, கெண்டு தானே இப்போ அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லலாம், இதில் வேண்டாம், ஏன்னா அது ஸ்டேட் டு ப்ராப்ளம் வர வேண்டாம். இல்லை, சொல்லலாம், கண்டென்ட் சொல்லலாம். அப்படியே நம்ம டைட்டில் போடுவாங்க சார். நாம நிறைய நான் இருக்கிற ஏரியா வந்து எண்ணூர் காசிமர் ராயபுரத்தை தாண்டி தான் வரணும். நிறைய கேள்வி போடுறோம், நிறைய பத்திரிகை பார்க்குறோம், இந்த இதில் சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, சரி நம்ம நல்ல கதாபாத்திரத்தை உருவாக்கி சாகடிக்கக்கூடாது. இது வந்து அடுத்த பொருளுக்கு யார் ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் கடைசியாக யார்கிட்ட போய் சேருமோ அதான் சேர்ந்துடும். அதுக்காக என்ன எவ்வளோ கஷ்டம், இந்த இப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக டூப்ளிகேட் தான் கொண்டு போயிருக்கோம். நமக்கே தெரியாது. அந்த ஒரு கான்செப்ட் தான் எடுத்தேன். இன்னொருத்தர் பொருளுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை அவங்களே போய் சேர்ந்துடும். தெரியும் சொல்லுங்க. அதை வச்சு இல்லை, பாண்டிச்சேரியில் நடந்தது. எத்தனை வருஷம் இருக்கும் ராஜன்? ஒரு இல்லை இருங்க, நான் சொல்றேன். 21 ரொம்ப நெருங்கின சர்க்கிள் தான் அது. அதனால எனக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியும். எப்படி ஆரம்பிப்பாங்க, எத்தனை மாதம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி லாக் பண்ணுவாங்க, இதனுடைய ஓனர் எங்கே இருக்காரு. ஓகேங்களா? இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு 4 மாதம் 5 மாதம் முடிக்கிறதுக்குள்ளேயே இதே சன் நியூஸில் 4 சம்பவம் நடந்தது. 200 கோடி ஏமாத்துட்டாங்க, 400 கோடி ஏமாத்தாங்க, 600 கோடி ஏமாத்தாங்க. சமீபத்தில் கடைசி ஆர்வத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்களெல்லாம் பார்த்து யோசிக்கல. இது வழக்கமாக ஒன்றா இருக்குது. எல்லாம் பணத்தை போடுறாங்க, ஏமாறாங்க, மறுபடியும் பணத்தை போடுறாங்க, ஏமாறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏமாந்தான் திரும்ப போட்டுட்டு இருக்காங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்ல தெளிவாகிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துடும் அப்படி. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்யூ.